ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், இந்திய அணி எப்பா செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து அணியை 68 ரன் வித்தியாசத்தில் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒரு 13-14 வருஷ கனவு நிறைவேறுமான்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2011 50 வேர்ல்டு கப்பு தோனி அடித்து குத்தாரு. அதோட வேர்ல்டு கப்பு நம்ம அடிக்கலை. அதுக்கான சான்ஸ் இப்போ இன்னொரு T20 வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இப்போது இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கிலாந்து நல்லா ஃபைட் பண்ணாங்க, பட் அவங்களால வெற்றி பெற முடியல. இந்திய அணிக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட இது வரைக்கும் வேர்ல்டு கப் அடிக்கல, T20 வேர்ல்டு கப். அவங்களும் கண்டிப்பாக ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஆவேசமாக இருப்பாங்க கப்பு வின் பண்ணுறதுக்கு. இந்திய அணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் தாங்க இந்தியானுடைய பிக் ஸ்ட்ரென்த்து. அந்த குல்தீப்பும் அக்சரும் மாறி மாறி நேற்று மேட்ச்சில் சூப்பராக விக்கெட் எடுத்தாங்க. 3 விக்கெட் 2 பேர் எடுத்தாங்க. அந்த விக்கெட்டுகள்லாம் எடுத்தது தான் முக்கிய காரணம். அதுவும் நம்ம ஜோஸ் பட்லர் விக்கெட் அக்சர் பட்டேல் எடுத்தார் பாருங்க, அதுதான் முக்கியமான ஒரு மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இங்கிலாந்து பவுலர்ஸ் கூட நல்லா தான் போட்டாங்க. அந்த பிச்சுக்கு 171 நல்லா சேஸ் பண்ணுற ஸ்கோரு தான். ஆனால் இந்திய பந்து வீச்சாளர்களை இங்கிலாந்து வீரர்கள் சமாளிக்க முடியல. சூப்பராக போட்டாங்க நம்ம இந்தியா பவுலர்ஸுங்க. சொல்லி அவனும் ஜஸ்பிரிட் பும்ரா அவர் கொடுக்குற அந்த போலிங் டாட் பால் போகிற ப்ரெஷரில் தான் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. இதுதான் ஒரு கீ மொமெண்ட்டாக இந்திய அணிக்கு இது வரைக்கும் இருக்குது. நல்ல ஒரு டீமாக இருக்காங்க இந்திய அணி. கண்டிப்பாக இந்த வாட்டி வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம விராட் கோலியோட ஃபார்மு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இந்த வேர்ல்டு கப்பில். கண்டிப்பாக ரோஹித்தும் அதை பற்றி சொல்லியிருக்காரு. கோலி ஃபார்மு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் ஆடாத ரன்னெல்லாம் ஃபைனல் அவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. பார்க்கலாம். நம்ம விராட் கோலி இது வரைக்கும் அடிக்கலை, இந்த ஃபைனல் அடிச்சார்னா அவர் எங்கேயோ போயிடுவாருங்க. இது வரைக்கும் அடிக்காதெல்லாம் பேர் வராது. ஃபைனல் அடித்தா கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும். விராட் கோலி அடிப்பாருன்னு நம்புவோம். இந்திய அணி ஃபுல் டீம் எஃபெக்டோட தான் இந்த வேர்ல்டு கப்பை ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவை இது வரைக்கும் எந்த அணியும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் தோக்கடிக்கலை. அதேமாரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா கூட எந்த அணியுமே இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப்பில் தோக்கடிக்கலை. 2 டீமும் மோதும் போது எதனா ஒரு டீம் கண்டிப்பாக தோற்றுரும். அது ரொம்ப ரேரான விஷயம். எல்லா வேர்ல்டு கப்லேயும் எதுவுமே நடக்காது, இந்த வேர்ல்டு கப்பில் நடக்குது. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக இந்த உலகக்கோப்பை அடித்து நம்ம நாட்டுக்கு திரும்பி வரணும். இந்த ஃபைனல் போனதுக்கு நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், இர்ஃபான் பத்தான், அப்புறம் ஹர்பஜன் சிங்கு, சச்சின் டெண்டுல்கர், கங்குலி எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. கப்போட தான் நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. முகமது ஷமி அவர் கூட சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி உலக கோப்பையோட தான் இந்தியா திரும்பும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் இந்திய அணி தான் உலகக்கோப்பை வெல்லும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.